வீட்ல வளர்க்குற ஒரு சாதாரண நாயால ஒரு கணவர் மனைவிக்குள்ளயும் ஒரு அப்பா பொண்ணுக்குள்ளயும் ஒரு காதலன் காதலிக்குள்ளயும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதே பிரச்சனைகள் எப்படி தீருது அப்படின்றத ரொம்ப வித்தியாசமான கதையில சொல்லியிருப்பாங்க. முக்கியமா இங்க ஒரு கணவர் மனைவி திருமணமாகியும் தினந்தோறும் சண்டை போட்டுக்கிட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. அவங்க எப்ப தூங்கினாலும் அவங்களுக்கு நடுவுல இருந்து அந்த நாய் படுத்துக்கோங்க. சோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் போதோ அந்த நாயாலேயே அவங்களுக்கு எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு பிரெக்னன்சி உருவாகுது. அட என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்விஸ்ட். அப்படி அது எல்லாத்தையும் என்னன்றத உள்ள போய் பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தில் தோஸ்தி ஆர் டாக்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே கருப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு நாயை காமிக்கிறாங்க. இது ஒரு அனாதை நாய்ங்க. சொந்தம் சொல்லிக்கிறது கூட ஏன் வளர்க்குறவங்க கூட இல்ல. அப்படி இந்த கருப்பன் பப்பி அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி நாயை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, ஆனா அந்த பப்பிய அங்க ஒரு முகாமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுல இந்த பப்பிய இந்த கருப்பன் பிரிஞ்சிடறான். அந்த சோகத்தோடயே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க அப்பதான் அங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிற கார்த்திக் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இப்போ அதே ஹோட்டல்ல ஒரு மியூசிஷியனை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு இமான். இந்த கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு நாயினாலே சுத்தமா பிடிக்காதுங்க. இப்ப கூட இந்த கருப்ப நாய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தெரியாதனமா இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துடுறான் போல. டேய் எப்படா உள்ள இந்த நாய் வந்தது, அடிச்சு விரட்டுங்கடா அப்படின்ற மாதிரி இங்க இந்த கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு பழைய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ராணி அப்படின்ற ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. தனிமையில தான் வாழ்வாங்க. எந்நேரமும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல எப்ப பார்த்தாலும் பசங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்க. உள்ள தூக்கி பால் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பாலை இந்த ராணி அவங்களுக்கு கொடுக்காம இவங்க எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி ஒரு குடும்பக்கார பாட்டியான இந்த ராணியோடைய வீட்டுக்கு இந்த கருப்பு நாய் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே வழி தெரியாம வந்துடுதுங்க. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு கணவர் மனைவிய காமிக்கிறாங்க. அவங்களுமே இப்போ ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த டாக்டர் கிட்டையும் எங்களுக்கு திருமணமாகி 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்க 2 பேரும் சண்டை போடாம இருந்ததில்ல. முக்கியமா என் பொண்டாட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன கோவப்படுத்திக்கிட்டே இருக்கா. காலையில டிஃபன் செஞ்சு வைக்க சொன்னா வேணும்னே எனக்கு முன்னாடி எழுந்து வெளியே ஜாக்கிங்க்கு போயிடுறா. இஞ்சி டீ போட்டு கொடுன்னு சொன்னா கிரீன் டீ போட்டு கொடுக்குறா அப்படின்னு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண, இன்னொரு பக்கம் ஒய்ஃபுமே ராத்திரியில கொரட்டை விட்டு என்ன தூங்க விட மாட்டாரு. ஒரு சின்ன வேலையை கூட அவரு பாத்துக்காம என்ன வேலை வாங்குறாருன்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் கேட்கிற அந்த டாக்டருமே 2 பேரு கையிலையும் ஒரு நூல்கண்டை கொடுக்கறாரு. இத 2 பேரையுமே புடிச்சு இழுக்க சொல்றாரு. 2 பேரும் மாறி மாறி இழுத்துக்க. பாத்தீங்களா, ஒரே நேரத்துல இந்த நூலை 2 பேரை மாத்தி மாத்தி இழுத்தா எப்படி அது யாருக்கும் வராதோ அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலயும் போட்டி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. யாருன்னா ஒருத்தர் வாழ்க்கை அப்படின்ற அந்த நூல் கொண்ட இழுக்கணும், அவங்களுக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தர் ஆதரிக்கணும். அதுதான் ஒரு நல்ல கணவர் மனைவிக்கான பந்தம். அது உங்க கூட இல்ல. உங்களுக்குன்னு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா மேபி நீங்க சண்டை போடாம அந்த பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா அப்படியும் உங்களுக்கு பசங்க இல்ல, அட்லீஸ்ட் ஒரு பெட்டையாச்சும் நீங்க வளர்க்க பாருங்கன்ற மாதிரி டாக்டர் ஒரு ஐடியா சொல்றாரு. இங்க கட் பண்ணா அந்த பெரிய ஹோட்டலை காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுடைய சிஇஓ ஆன நம்ம கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அப்படியே ஒரு பார்ட்டிக்கான எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இமான் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அப்படியே கித்தார்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்க. கார்த்திக்கும் பார்ட்டி இப்போ தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. அப்பதான் திடீர்னு உள்ள ஒரு குட்டி நாய் ஓடி வந்துருதுங்க. அந்த நாயை ஓடி வந்து நம்ம கார்த்திக்கோட மேலேயே ஏறி உக்காந்துக்குது. கார்த்திக்கு ஆல்ரெடி நாயினாலே பிடிக்காது. இந்த நாய் மேலேயே ஏறிக்கிச்சே அப்படின்ற மாதிரி அந்த நாயை அங்கேயே தூக்கி போட அதை எல்லாரும் வீடியோ எடுக்க செய்யறாங்க. ஒரு நாயை எப்படி கொடுமைப்படுத்தி தூக்கி போடுறான் பாடுறா அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அப்படி அந்த தூக்கி போட்ட நாயை அங்க ஒரு பொண்ணு வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க. அவங்களோட பேர் தீபிகா. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். யோ உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காயா, எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கிற நாயை எப்படியா நீ தூக்கி போடலாம், சரியான ராட்சசனா இருக்கியன்ற மாதிரி கேட்க, ஏமா பெட்டுதான் இந்த ஹோட்டலுக்குள்ள அலோடே இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, நீ எதுக்கு உன் நாயை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்த, முதல்ல நாய் வச்சிருக்கவங்க எல்லாம் வெளியே போங்கன்ற மாதிரியே ஒரு கத்துறாரு. இப்ப பார்ட்டிக்கு வந்த மத்த நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வெளியே போறாங்க. இப்ப இந்த ஹோட்டல் மேல ஒரு பேடான ரெப்புடேஷன் வந்துருது. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு கூட்டமே கூட மாட்டிக்குதுங்க. இந்த கதை எல்லாமே கோவால நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அன்னைக்கு கிறிஸ்துமஸ் ராத்திரிங்க. இப்ப இந்த மியூசிஷியன் இமான் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தன்னுடைய வீட்டுக்கு இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வராரு. இமானுக்கு ஒரு அன்பான குடும்பம் இருக்குங்க. ஒரு பொண்ணு ஒரு மனைவி. இமானுடைய பொண்ணு வீட்டுல ஹீமேன்னு சொல்லி ஒரு நாய் வளர்ப்பாங்க. அவ்வளவு கியூட்டா இருக்குங்க அந்த நாய். தான் அப்பா அம்மா கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை விடவும் நாயோட தான் அவங்க அதிக நேரத்தை செலவிடுவாங்க. அப்படி ஒரு வேலையில தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு இந்த இமானு தன்னுடைய பொண்ணுக்கு வந்து சில கிஃப்ட் கொடுக்க, ஆனா அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு அவங்க பொண்ணு மறுக்கிறாங்க. இவர் ஒண்ணு என் அப்பா இல்ல, என் அப்பா எப்பயோ போயிட்டாரு, இப்போதைக்கு இவரு உன்னுடைய 2வது கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து போக அப்பதான் நம்ம இமான் இந்த பொண்ணோட உண்மையான அப்பா இல்லன்ற மாதிரியும் தெரியுதுங்க. இங்க கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இன்டர்நெட் சோசியல் மீடியால சரியான அடி விழுதுங்க.
ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு நாயை தூக்கி போடுவ, வாயில்லா ஜீவன், ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த பாட்டியம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல உட்காந்து ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இமான் ராத்திரி தான் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போதோ தான் பொண்ணுடைய டேபை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த டேப்லயோ அவளுடைய அப்பாவுடைய போட்டோ இருக்குங்க. அப்ப இன்னும் இவ நம்மள அப்பாவா ஏத்துக்கல போல இருக்கே அப்படின்னு இமானும் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த ஹீமேன் நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாயோட நம்ம ஃப்ரெண்ட் ஆவோம், அந்த நாயை நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நம்மளையும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தான் அந்த குட்டி பொண்ணு அடுத்த நாள் காலையிலயும் வேக வேகமா சர்ச்சுக்கு கிளம்புறாங்க. எப்பவுமே காலையில சர்ச்சுக்கு போறது வழக்கம். இன்னைக்குமே அந்த ஹீமேன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் மூச்சாக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரியும் குறைச்சிக்கிட்டே இருக்க. சரி ஓகேவா, 2 பேரும் ஒன்னாவே போலான்ற மாதிரி அங்க அந்த கழுத்துல கட்டுற அந்த கயிறையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீமேனை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த பொண்ணு அப்படியே சர்ச்சுக்கு வராங்க. இங்க பாரு ஹீமேன், நான் உள்ள போயிட்டு ஜீசஸை கும்பிட்டு வந்துருவேன். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சர்ச்சுக்கு வரணும். இந்த சர்ச்சுக்கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லி சாமி கும்பிட்டா போதும், நம்ம எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், சரியா அப்படின்னு சொல்லிட்டோம். நாயை வெளியே விட்டுட்டு இவங்க அப்படியே சர்ச்சுக்குள்ள வந்து சாமி கும்பிடுறாங்க. இப்போ அப்படியே வெளியே வந்து பார்க்கும் போதோ வெளியில கட்டி போட்டுட்டு போன இவங்களோட நாயை காணுங்க. அந்த பொண்ணுக்குமே ஒன்னும் புரியல, துடிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அந்த நாய் தானே. இப்ப வீட்டுல வந்து அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. அங்க பொண்ணு அழுகிறத பார்க்கும் போதோ இமானுக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க. எப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அந்த நாயை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படித்தான் பொண்ணு கிட்ட வந்தும் கவலைப்படாத, நான் உனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், அந்த நாயை எப்படின்னா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த பாட்டி அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வழக்கம் போல உட்காந்து சரக்கா போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க வீட்டுக்கு புதுசா வந்த அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாயும் அங்க கீழே கொட்டிக்கிற சரக்கெல்லாம் சாப்பிடுதுங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பால் இருக்குல்ல, அந்த பால் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியே விளையாடுற அந்த பசங்களுக்கும் கொடுக்குது. கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திகோ பயங்கரமான பிரஷர். கார்த்திக்குடைய ஹோட்டல் ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே கால் பண்ணி உன்னை நம்பி பிசினஸ பாத்துக்க சொல்லிட்டு போனா நீ என்னன்னா நாயை தூக்கி போட்டு உன் இமேஜியை நெகட்டிவ் ஆக்கி வச்சிருக்கன்ற மாதிரியும் பயங்கரமா கத்துறாரு. அப்படி அந்த ஹோட்டல் ஓனருடைய பொண்ணை தான் இந்த கார்த்திக் வேண்டா வெறுப்பா காதலிப்பாருங்க. அந்த பொண்ணுமே கால் பண்ணி எப்படின்னா உன் இமேஜை மாத்தப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் கார்த்திக் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டயும் ஒரு ஐடியா கேக்குறாங்க. உனக்கு நாயே பிடிக்கல, நீ ஒரு நாய் ஹேட்டர் அப்படின்ற மாதிரி தானே ஊருக்குள்ள சோசியல் மீடியால உன்னை போட்டு அடிக்கிறாங்க. பேசாம நீ ஒரு நாயை வாங்கி வள, எந்த நாயை நீ தூக்கி போட்டியோ அதே நாயோட நீ பாசமா பழகு, அதையெல்லாம் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு உனக்கு நல்ல பேரை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க ஒரு பிளான போட, அப்பதான் அந்த நாய்களுக்கான காப்பகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் வராரு. அங்க பார்த்தா தீபிகா இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோயின், அவங்க தான் அந்த காப்பகத்தையே பாத்துக்கிறாங்க போல. ஏண்டா என் நாய் அன்னைக்கு தூக்கி போட்ட வந்தாண்டா நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்ற மாதிரியும் தீபிகா நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்த. ஐயோ ஏங்க நாங்க முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்பவே மாறிட்டேன். முதல்ல உங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்க நாயோடையும் ஃப்ரெண்ட் ஆகி அந்த நாயை நானே தத்தெடுத்து கூட்டு போலாம் தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. எது இந்த நாயை தத்தெடுக்க போறியா? முதல்ல நீ நாய் கூட எப்படி பழகணும்னு கூட தெரியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் மறுக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு கணவர் மனைவி முன்னாடி காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த டாக்டர் கூட சொல்லியிருப்பாங்கல்ல பெட்டு வளர்க்கணும்ட்டு, இப்போ அவங்க ஒரு பெட்டு வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த காப்பகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி அவங்களும் வந்து தீபிகா கிட்ட எங்களுக்கு குட்டியா கியூட்டா எதனா நாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க பப்பி அப்படின்ற ஒரு நாயையும் கொடுக்குறாங்க. இங்க நம்ம இமான் தன்னோட பொண்ணையும் மனைவியோடையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து அந்த நாய் காணாம போறதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்காருங்க. இந்த நாயெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிற நிலைமையில இந்த போலீஸ் இல்ல, பாப்போம் அதுவா கிடைச்சா பாப்போம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ரொம்ப கேஷுவலா சொல்ல, உடனே இமானுடைய பொண்ணும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாய்கள் எத்தனை வாட்டி உதவி பண்ணிருக்கு, நீங்க அந்த நாயை கண்டுபிடிக்க கூடாதான்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுல அந்த போலீஸே கொஞ்சம் யோசிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கருப்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வீட்டிலேயே தங்க செஞ்சிடறான். பாட்டியும் வேற வழி இல்லாம அவங்க சாப்பிட்ற பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் அதையெல்லாம் கருப்பனுக்கு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. பப்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கணவர் மனைவி இந்த பப்பியை எப்படி பாத்துக்கிறது, பப்பியை தான் குழந்தை மாதிரி வளர்க்கணுன்ற மாதிரி அந்த பப்பியை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இமான் தன்னுடைய குடும்பத்தையும் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு ராத்திரியில காணாம போன அந்த நாயை தேட போறாரு. இங்க பப்பி ராத்திரியெல்லாம் பசிக்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு போல. இதுல மறுபடியும் அந்த கணவர் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுங்க, யாரு போய் சாப்பாடு போடுறது அப்படின்ற மாதிரி. நாள் அளவுல இந்த பப்பி இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த கணவர் மனைவிக்கு நடுவுல வந்து படுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் பிரிஞ்சு படுத்துட்டு இருந்த இந்த கணவர் மனைவி பப்பிய கொஞ்சறது மூலியமா கொஞ்சம் பக்கத்துல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிரிஞ்சு போன அந்த பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளேயும் சேர்ற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. அண்ட் கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அவரும்
தினந்தோறும் அந்த காப்பகத்துக்கு வராரு. அப்படி அந்த நாயோட கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாயை நான் தத்தெடுக்கிறதா சொல்லி இப்ப நாய் கூட வந்து டெய்லி விளையாடிட்டு இருக்காரு. இதுல தீபிகாவுக்கும் கார்த்திகை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ இமான் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ராத்திரி எல்லாம் போயிட்டு இந்த நாயை தேடிட்டு வர்றது எல்லாத்தையும் அவங்களோட பொண்ணு கவனிக்கிறாங்க. அது வரைக்கும் அப்பாவே பிடிக்காத அந்த பொண்ணுக்கு இந்த நாய்க்காக அப்பா எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவையும் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த கருப்பன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு நாள் காலையில மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. இதை அந்த பாட்டியும் பாக்குறாங்க. என்ன இந்த நாய் மயங்கி விழுந்து கிடக்கு, ஏந்துக்கவும் மாட்டேங்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பதறி போறாங்க. என்னதான் அந்த பாட்டிக்கு இந்த கருப்பு நாயை பிடிக்கலனாலும் டாக்டருக்கு கால் பண்றாங்க. இப்போ டாக்டருமே இந்த கருப்பனுக்கு நீங்க என்ன சாப்பிட கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, ஃப்ரைட் ரைஸ், நேத்து கூட மட்டன் பிரியாணி சாப்பிட்டான், எல்லாத்தையும் சாப்பிடுவான் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ மேடம் அப்படியெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது, மனுஷன் சாப்பிட்றதுலாம் நாய்க்கு நீங்க கொடுக்க கூடாது, நாய் சாப்பிட்றதுக்குனே சில ஃபுட்ஸ் இருக்கு, அதையும் மீறி நீங்க எதனா கொடுக்கணும்னா தயிர் சாதம் கொடுக்கலாம். உங்க நாய்க்கு இப்போ 12 வயசு ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா வயசாகிட்டு இருக்கு, இந்த வேலையில கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்ல, இப்ப இந்த பாட்டியும் வேற வழி இல்லாம அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு கருப்பனையும் கூட்டிட்டு போறாங்க. இல்ல கருப்பா, எல்லா நாய் ஃபுட்டு தான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபுட்டா வாங்கி கருப்பனை மோப்பம் பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ட்ரேலையும் போட்டுக்கிறாங்க. இப்போ அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இந்த கணவர் மனைவி வேற வந்திருக்க, அவங்களோட பப்பிக்கு வேற அவங்க ஃபுட்டு வாங்கிட்டு இருக்காங்க போல. அப்படி அந்த பப்பிய இந்த கருப்பன் பாத்துறாங்க. ஆல்ரெடி கருப்பனுக்கு இந்த பப்பி மேல ஒரு கண்ணுல, அப்படி அந்த பப்பியோட இந்த கருப்பன் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காமிக்க, அதை பாக்குற இந்த பாட்டியும் இந்த கணவர் மனைவியும் 2 நாய்களையும் பிரிச்சு கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப நல்லா பழகி இந்த தீபிகாவுடைய நாயையும் தத்தெடுக்கலானே முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கும் தீபிகா பர்மிஷன் கொடுக்க, அப்ப இந்த நாயெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம ஹோட்டல்ல ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கும் இந்த கார்த்திக் மியூசிஷியனா இருக்க இமானுக்கும் கால் பண்ணி கூப்பிடுறாரு. இமான் தான் பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பா அப்படின்னு அந்த நாய்கள் இருக்கிற பார்ட்டிக்கும் பொண்ணை கூட்டிட்டு போக, பார்ட்டியில பார்த்தா விதவிதமான நாய்கள் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கேக்க சாப்பிட வச்சோம் சும்மா அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும் போதோ இமானுடைய பொண்ணும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இங்க தீபிகாவும் அவங்க காப்பகத்துல இருக்கிற நாயை மட்டுமே கார்த்திக்கு கொடுக்கல, அவங்க மனசையும் கொடுத்துடுறாங்க போல. அதையும் அப்படியே ஜாடமாடியா நம்ம கார்த்திக் கிட்ட அவங்க கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி நியூ இயருங்க. நியூ இயருக்காக எல்லாரும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதான் இந்த கணவர் மனைவி அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜன்னலும் கதவையும் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல. பட்டாசு சவுண்டு கேட்டு அந்த நாய் இருக்குல்ல பப்பி, அது பயங்கரமா பயந்துகிட்டு இருக்க, இதை பாக்குற அந்த மனைவிக்கு பயங்கர கோவம் வருது. தான் கணவர்கிட்டையும் நீ தான் இதெல்லாம் திறந்து விட்டுட்டு வந்தியா, பொறுப்பாவே பாத்துக்க மாட்டியான்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்பதான் அவங்க உண்மையாலேயே எதுக்கு கல்யாணமாகி 5 வருஷமா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே பிரிஞ்சு வாழ்றாங்கன்ற மாதிரியும் அங்க ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மனைவி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன விபத்துனால அந்த பிரெக்னன்சி அவங்க கைவிட்டு போயிருக்கோம். அப்ப வண்டி ஓட்டிட்டு போனது இந்த கணவர் தாங்க. எனக்கு என்னோட குழந்தை பிறக்காம போனதுக்கே நீ தான் காரணம், அதையே உன்னால சரியா பாத்துக்க முடியலையே, உன்னோட நான் சேர்ந்து வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கோவத்தோட தான் இத்தனை வருஷமா இவங்க இப்படி பழகிருப்பாங்க. அதையும் அங்க காமிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் கருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது இந்த பாட்டியம்மா கூடயும் விளையாடிக்கிட்டு இருக்குங்க. கருப்பு விளையாடுற வயசுலாம் எனக்கு இல்ல, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் அந்த பாட்டியம்மா கருப்பு கிட்ட மாட்டி தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் இருக்காருல, அவர் அப்படியே ஒரு நாயோட தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வீட்டுல வந்து பார்த்தா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஹோட்டல் ஓனருடைய பொண்ணுங்க. டார்லிங் வந்துட்டியா, உன் மேல இருக்கிற அவ பெயர் எல்லாமே சரியாயிடுச்சு, சோசியல் மீடியால நீ ஒரு டாக் லவராவே மாறிட்ட அப்படின்ற மாதிரியும் தான் பாய் ஃப்ரெண்ட வந்து கட்டி அணைச்சிக்க. ஆனா ஹீரோக்கோ அதெல்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. பட் இருந்தும் தான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி மட்டும் அவரு சொல்ல மாட்டாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இமானுக்கு ஒரு போன் கால். உங்க நாயை பத்தி விசாரிச்சதுல ஒரு கும்பலை பத்தி தெரிய வந்திருக்கு. அந்த கும்பல் இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் கடத்தி எடுத்துட்டு போயிட்டு வெளியில விக்கிறவங்களாம். அப்படி ஒரு கும்பல் தான் உங்களுடைய நாயையும் பிடிச்சிருக்கணும், நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த கணவரை காமிக்கிறாங்க. அவருமே மொத்தமாவே தான் மனைவிய பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. ஏன்னா ஒரு நாய் வந்ததுக்கு அப்புறமாச்சு நம்ம சந்தோஷமா வாழ்வோன்னு பார்த்தா அதுலயும் நம்மளுக்கு சண்டை தான் வருது. உன்னால பழைச மறக்க முடியல, அதனால இதுக்கப்புறம் பிரிஞ்சு வாழலாம். வாரத்துல 3 நாள் நம்ம இந்த நாயை பிரிச்சு வளர்க்கலாம், ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுல சேர்ந்து வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இப்ப அவங்க ஒரு முடிவெடுத்து அங்க பிரியறாங்க. இங்க தீபிகா அவங்களுடைய காப்பகத்துல இருக்கும் போதோ அந்த இடத்துக்கு இந்த கார்த்திக்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. தீபிகா கிட்டையும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. நீங்க யாருன்னு கேட்கும் போதோ நான் தான் கார்த்திக்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட், கார்த்திக்குடைய இமேஜையே நீங்க தான் மாத்தி கொடுத்தீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்ல தீபிகாவுக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுது. எது இந்த கார்த்திக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானா அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. இங்க கார்த்திகையும் அவங்களுடைய ஓனர் வந்து பாக்குறாரு. பரவாயில்ல தம்பி, நம்ம ஹோட்டலை இப்போ பெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டலாவே மாத்திட்ட, கஸ்டமர்ஸ்லாம் சும்மா பிச்சுக்கிறாங்க போலயே, அடுத்து என்
என் பொண்ணை நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரியும் அந்த ஓனர் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்குமே தீபிகா வராங்க. கார்த்திக், உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு எதுக்கு என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? அப்ப என் கூட பழகுனதெல்லாம் நீ என்ன ஃப்ரெண்டா தான் பழகுனியா அப்படின்ற மாதிரியும் அங்க கேட்டுக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே கேக்குறாங்க. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, என் நாயை நானே கொண்டு போறேன்ற மாதிரி இப்ப அந்த நாயையும் அங்க இருந்து கொண்டு போக கார்த்திக்கும் பின்னாடியே போறாரு. அவளோட நான் இருக்கிறதே பிடிக்கல, நானே அவகிட்ட பிரேக்கப் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஓ, பண்ணலான்னு தான் இருந்திருக்க, அப்போ பண்ணிட்டு இல்ல, என் மூஞ்சிலேயே முழிக்காத கார்த்திக் அப்படின்ற மாதிரி தீபிகா கிளம்புறாங்க. இங்க கருப்பு இருக்கான் பாத்தீங்களா, அவன் வழக்கம் போல இந்த பாட்டியோட வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கும் போதோ அங்க திறக்கக்கூடாத ஒரு கதவை திறந்துடுறாங்க. ஏ கருப்பு, நீ ஏன்டா அங்க போன, போக கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்னு சொல்லி இப்ப அந்த ரூமுக்குள்ள வந்தோம் அந்த பாட்டி கதறி எழுகுறாங்க. அப்பதான் அவங்க ஒரு பெயிண்டர் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அது எல்லாம் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்லங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டி அவங்க கணவரோட சந்தோஷமா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அந்த கணவர் ரொம்ப மோசமானவருங்க. ஒரு நாள் பயங்கரமா குடிச்சிட்டு இந்த பாட்டி ஓவியம் வரைகிற அதே ரூமுக்கு ஒரு பொண்ணுவ கூட்டிட்டு வந்தோம். அந்த பொண்ணோட ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் இவங்க அவங்களுடைய வீட்டுக்கு சீக்கிரமா வரப்போ அதை எல்லாம் கண்கூடா பார்த்திருக்காங்க. அதுலதான் இவங்க மொத்தமா உடஞ்சு போயிருக்காங்க. தான் கணவரையும் தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஓவியம் வரையதெல்லாம் விட்டுட்டு எந்நேரமும் குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டோம். அங்க கருப்பு கிட்டையும் இதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இங்க இமான் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் மனைவியையும் பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காப்பகத்துக்கு வராருங்க. இது தீபிகாவுடைய காப்பகம் தான். எப்படியோ தொலைஞ்சு போன அந்த நாய் கிடைக்க போறது இல்ல, புதுசா ஒரு நாயை தத்தெடுக்கலன்ற மாதிரியும் அங்க நிறைய நாய்களை தான் பொண்ணுக்கும் காட்டுறாரு. அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் எந்த நாயும் தத்தெடுக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏமான்னு கேட்டதுக்கும் அவங்க அழுதுகிட்டே, ஒருவேளை நான் தொலைஞ்சு போயிட்டா கூட நீங்க தேடாம வேற ஒரு பொண்ணை தத்தெடுத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க அம்மா துடிச்சு போறாங்க. அப்படிலாம் பேசாதன்ற மாதிரி தான் பொண்ணையும் அணைச்சிக்க, சாரிமா, நம்ம எந்த நாயையும் தத்தெடுக்க வேண்டாம், நம்ம நாயையே தேடலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா இருக்காங்கல்ல, அவங்களுமே அவங்களுடைய நாய் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் சோகமா இருக்கிறத பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கார்த்திகை நினைச்சுதான் அந்த நாய் சோகமா இருக்கு போல, அதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்க கார்த்திக்கும் தீபிகா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒரு லோன்லினஸோட தாங்க இருக்காரு. அந்த கோவத்தோடயே இப்ப தீபிகாவை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாரு. நான் மட்டும் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேனா என் ஹோட்டல்ல உனக்கு வேலை இருக்காது, நட்ரோட்டுக்கு வந்துருவேன்னு சொல்ல, நான் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு கூட பொழைச்சிப்பேன், ஆனா உனக்கு நான் பாய் ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், நான் தீபிகாவை தான் காதலிக்கிறேன்ற மாதிரியும் அந்த பொண்ணையும் அங்க இருந்து அனுப்ப இங்க இந்த கணவர் மனைவியை காமிக்கிறாங்க. என்னதான் அவங்க மூணு நாளுக்கு பிரிஞ்சு இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் ஒன்னா இருக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்கல்ல. அப்படி அந்த ஒரு நாள் ரெண்டு பேருமே அவங்களோட பழைய பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு சேர்ந்து நேரத்தை செலவிடுறாங்க. அதுவும் அந்த நாயும் கூட இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாவே இங்க இருக்காங்க. அதுல இந்த கணவர் மனைவிக்குள்ளேயும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுதுங்க. இந்த பாட்டி இந்த கருப்போட ரொம்ப பாண்ட் ஆயிடுறாங்க போல. மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கருப்போட பீச்சுக்கு வர வந்திருக்காங்க. அதே பீச்சுக்கு தான் அந்த கணவர் இருக்காருல, அவரோட பப்பிய கூட்டிட்டு வந்திருக்காரு. கருப்பு பப்பிய பார்த்ததும் ஒரே பாய் பாஞ்சிருதுங்க. இங்க இமான் தான் பொண்ணையும் அப்படியே சோகமா பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறதையும் அவர் கவனிக்கிறாரு. எப்படின்னா கஷ்டப்பட்டாச்சு, காணாம போன அந்த நாயை கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரி அவரும் தவிக்கிறாரு. அந்த நாயுடைய போட்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்ட்ரீட்ல எல்லாத்துலயுமே ஒட்டுறாரு. அப்பதான் அவரோட கால்ல வந்து ஒரு நாய் மோந்து பார்க்க பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு சொட்ட பையன் வந்து, இது என்னோட நாய் தான், நான் அப்படியே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த நாயை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு வண்டியில போடுறான். அதை பார்க்கும் போது இமானுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அந்த நபரையும் அந்த வண்டியையும் அவர் வீடியோ எடுக்கிறாரு. ஒருவேளை இந்த நாய்கள் எல்லாம் திருடுற குரூப் இவங்களா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. இங்க கருப்பு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுதுங்க. மறுபடியும் மயங்கி விழுந்துடுறான் போல. இங்க கருப்பு மயங்கி விழுந்த மாதிரியே பப்பி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மயங்கி விழுந்துடுது. அந்த கணவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு. தான் மனைவி கிட்டையும் அந்த தகவலை சொல்றாரு. இப்போ வெளியில வர டாக்டருமே பப்பி அங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த கணவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. எது பப்பியை நாங்க சிங்கிளா தானே வளர்க்குறோம், எப்படி பிரெக்னன்ட் ஆனா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அவருக்கு பீச் ஞாபகம் வருதுங்க. அந்த கருப்பன் பப்பியோட போயிருப்பான் பாத்தீங்களா, அவன் பண்ண வேலையில தான் பப்பி இப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க போல. சரி, இங்க கருப்பனுக்கு என்னாச்சு, அவன் வேற மயங்கி கடந்தால அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கருப்பனோட கண்டிஷனை காமிச்சா கருப்பனுக்கு ஆல்ரெடி வயசாகிட்டே இருக்கு. அதனால அவனுக்கு அடிக்கடி இது மாதிரி நோய்வாய்ப்படுறதெல்லாம் சகஜம் தான். அவனோட கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறதா அங்க அந்த பாட்டியம்மா கிட்டயும் அந்த டாக்டர் சொல்றாரு. இதுக்கு மேலேயும் கருப்பனை நீங்க வீட்டுல வச்சிருக்க முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க, அங்க வச்சுதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இமான் இருக்காரு
இருக்காரு பாத்தீங்களா, அவர் இப்போ ஒரு வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டோம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. கூட நம்ம ஹீரோ கார்த்திகேயும் ஹீரோயின் தீபிகாவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. போலீஸ் கிட்டையும் இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே கொடுத்து, இந்த நாயை திருடுற கும்பல் இவங்க தான், இவங்கள பிடிச்சா நம்ம நாய்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், தயவு செஞ்சு பிடிங்கன்ற மாதிரியும் அங்க தகவல் சொல்றாரு. இங்க பெட்டோடைய கிளினிக்கு இந்த பாட்டியம்மா வர, ஆனாலுமே அங்க மெயின் டாக்டர் வந்தாதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருதுங்க. மெயின் டாக்டர் அடுத்த நாள் காலையில தான் வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவசர சிச்சுவேஷன். இந்த பாட்டியம்மாக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இதே கண்டிஷன்ல இருந்தா கருப்பனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம அவங்க தவிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்து அப்படியே உள்ள பார்த்தா கருப்பனுக்கு பேச்சு மூச்சே இல்லாம இருக்கிறத பாட்டியம்மா கவனிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த கருப்பன் நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தோட பக்கத்துல சாமி கும்பலான்னு சர்ச்சுக்கு வர, அதே சர்ச்சில் தான் இமானுடைய பொண்ணும் உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியம்மா கிட்டையும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, என் நாய் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்ல, குட்டி பொண்ணும் என்னோட நாயும் என்னை விட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ரெண்டு பேரும் அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு கடவுள்கிட்டயும் அதை முன்வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கடவுள்கிட்ட கேட்டா போதும், கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனைய சால்வ் பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பாட்டியம்மாவும் அங்க இருந்து அப்படியே கலங்கி போறாங்க. அவ்வளவுதாங்க, கருப்பனை இப்போ காப்பாத்த முடியல. பாட்டி கதறி அழுதபடி தனக்கு ஒரே சொந்தமா இருந்த அந்த கருப்பனையும் அடக்கம் பண்றாங்க. கருப்பனோட நினைவோட அந்த இடத்துல அவங்களோட குடியெல்லாம் விட செய்யறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த பப்பி பிரெக்னெண்டா இருக்கிற ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டும் தான் மனைவி கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாரு. பப்பி பிரெக்னெண்டா இருக்காளா, ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்களும் கதறி அழுக, நம்மளாலதான் குழந்தை பெத்துக்க முடியாம போயிடுச்சு, பப்பிக்கு பிறந்த குழந்தைய வாச்சி நம்ம சந்தோஷமா வளர்ப்போம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. இங்க நம்ம கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த தீபிகாவை பார்க்க வர, அப்படி தீபிகாவோடையும் அவர் இப்ப சேர்ந்துடுறாருங்க. அந்த இடத்துல வழக்கம் போல ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு எடுத்திருக்காரு. அந்த பார்ட்டியில அவரோட நாயையும் கலந்துக்க வைக்கிறாரு. ஆக்சுவலி அது ஒரு பார்ட்டி இல்ல, அது ஒரு டிராப்புங்க. கோவால இருக்கிற எல்லா லோக்கல்ஸையும் அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுருப்பாரு. அப்படி அங்க இருக்கிற அந்த நாயையும் அங்க ஒரு நபர் பார்க்க, அந்த நாயை அங்க இருந்து கடத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் முடிவு எடுக்கிறான். அந்த நாயை கடத்தல திருட்டு கும்பலை பிடிக்கிறதுக்கு தான் இந்த டிராப்பை நம்ம கார்த்திக்கும் அந்த இமானும் சேர்ந்து செட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த கார்த்திக்குடைய நாயையும் அந்த திருடன் திருடிட்டு போக, இப்போ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் இந்த கார்த்திக்கும் இமானும் பின்னாடியே போலீஸ கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி அந்த திருடன் திருடப்பட்ட நாய்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சிருக்கான் போல, ஒரு பெரிய நெட்வொர்க்கே அங்க செயல்படுது. இப்ப அதை எல்லாத்தையும் போலீஸ்காரங்க அங்க வந்து பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற நாய்கள் எல்லாத்தையும் மீட்டு எடுக்கிறாங்க. அவனுங்க எல்லாரையுமே கைது பண்ணி உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த கூட்டத்திலேயாச்சு நம்மளோட நாய் இருக்கான்ற மாதிரி இமானும் அவங்களோட பொண்ணும் அங்க தேடி பார்க்க, ஆனா சோகம் என்னன்னா அந்த கூட்டத்துல கூட அவங்க நாய் இல்லைங்க. அவ்வளவுதாங்க, இப்ப இமானுடைய பொண்ணு உடஞ்சு போறாங்க. அப்பதான் இமானோட பொண்ணுக்கு ஒரு ஞாபகம் வருது, அப்பா சர்ச்சுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த இடத்துல சர்ச்சுக்கும் கூட்டிட்டு போறாங்க. சர்ச்சுக்கு போய் பார்த்தா அங்கதாங்க காணாம போன அந்த நாய் இருக்கு. ஆமாங்க, அதை பாக்குற இமானோட பொண்ணுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, உனக்கு என்ன கவலை இருந்தாலும் இந்த ஜீசஸ் கிட்ட வந்து சொல்லுன்ட்டு, அதனால்தான் இப்ப அந்த நாய் அந்த இடத்துக்கு வந்திருக்கு போல. அதை பார்த்தும் நாயை கட்டி அணைச்சுக்கிட்டு இப்ப நாயை மீட்டு கொடுத்த தான் அப்பாவையும் அவங்க அப்பான்ற மாதிரி ஏத்துக்கிட்டோம் கட்டி அணைச்சுக்கிறாங்க. இப்ப அங்க குடும்பமும் ஒன்னாகுது. இங்க இந்த கருப்பனை பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டி கருப்பனையே ஒரு பெயிண்டிங்கா வரைகிறாங்க. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்க, இந்த பப்பி பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி அங்க ஒரு 4 குட்டி போடுறாங்க போல. அதுல கருப்பன் மாதிரியே ஒரு குட்டி போட, இப்ப அந்த குட்டிய இந்த கணவர் மனைவி ஒன்னா கொண்டு வந்து அந்த பாட்டி கிட்ட கொடுக்கறாங்க. உங்க கருப்பன் தான் திரும்பி பிறந்திருக்கான்னு சொல்ல, இப்ப பாட்டி சந்தோஷப்பட்டு அந்த கருப்பனை வளர்க்கறாங்க. இங்க கணவர் மனைவியா இருக்கிற இவங்களும் ஒண்ணு சேர்ந்து இப்போ அவங்களும் பிரெக்னென்ட் ஆகுறாங்க போல. அப்படி அவங்களுடைய லைஃபும் அங்க சந்தோஷமா மாறுது. இங்க கார்த்திக்கும் தீபிகாவும் கல்யாணம் பண்ற மாதிரியும், இப்ப இவங்க எல்லாரும் அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகி சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோடைய கதை முடியுதுங்க. சோ ஒரு நாய் ஒருத்தரோட வாழ்க்கையில வரது மூலமா அங்க என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் ஆகுதுன்றத இந்த படத்துல ரொம்ப அன்பாவே கன்வே பண்ணிருப்பாங்க. வாய்ப்பு இருந்தா இந்த படத்தை OTT-ல பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.